கர்மயோகம்னா முதல்ல பிறந்தண்ணிலேருந்து பழகி இருக்குன்னு பார்த்தோம். குழந்தை பிறந்த அழ ஆரம்பிச்சு பால் கொடுக்க ஆரம்பிக்கிறதுல இருந்து ஏதோ ஒரு விதத்துல கர்மம் தானே. அதுக்கு ஞானத்தை சேர்க்கறதுக்கு தான் நாளாகிறதே தவிர கர்மம்ங்கிறது வேணுமோ வேண்டாமோ வந்தே தீரும். பிறந்தண்ணிலேருந்து பண்ணித்தான் ஆகணும். கண்ணன் கீதையிலே அர்ஜுனனுக்கு சொல்லும்போது ரொம்ப ஞானம் உயர்ந்தது தான் அர்ஜுனா. அதுதான் நமக்கு இருக்கிற பாபங்களை எல்லாம் எரிக்கும். ஆனா ஒண்ணு பார், எப்பேற்பட்ட ஞான யோகி நான் ஒண்ணுமே பண்ண போறது இல்லே, தியான மார்க்கத்துல மட்டும்தான் ஈடுபட போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு காட்டுக்கே போய் உட்கார்றாருன்னு வச்சுப்போம். அவருக்கும் கர்மயோகம் வேண்டுமா வேண்டாமா? சாப்பிட்டுத்தானே ஆகணும். சாப்பிடறதுக்கு கை கால் அசைச்சுத்தானே ஆகணும். அதை சாப்பிட்றத சம்பாதிக்கிறதுக்கு நேர்மையா ஏதோ ஒண்ணு பண்ணித்தான் ஆகணும். மரத்துல ஏறி பழமா இருந்தா கூட பறிச்சுத்தான் ஆகணும். கர்மமே இல்லாமல் ஒரு ஞான யோகியாலையும் இருக்க முடியாது. அவர் வாழணும்னா கூட ஒவ்வொரு நிமிஷமும் ஏதோ ஒரு விதத்துல கர்மா இருக்கும். அவர் கர்மயோகிக்கும் கர்மா உண்டு, ஞான யோகிக்கும் ஞானம் உண்டு. அவ்வளவு ஏன், கர்மயோகிக்கும் ஞானம் உண்டு, ஞான யோகிக்கும் கர்மா உண்டு. ஒருத்தருக்கு கண்ணு நன்றா தெரியும், ஆனா அவருக்கு கால் சரியா நடக்க முடியாது. இன்னொருத்தருக்கு கால் நன்னா நடக்கும், ஆனா கண் பார்வை சரியில்லை. இவர்கள் ரெண்டு பேரும் ஒரு பாதையை கடந்தாகணும், ஒரு காட்டு மார்க்கத்தை தாண்டி ஆகணும். கால் முடியாதவர், நான் உன் தோள் மேல ஏறி உட்கார்ந்துக்கிறேன், நீ கீழே இரு, நீ நட, உன்னால நடக்க முடியும், ஆனா உன்னால வழிகாட்ட முடியாது, மேல உட்கார்ந்து கொண்டு நான் வழிகாட்டுறேன் அப்படின்னு சொன்னார். அவருக்கு தான் பார்வை வருமே. அதனாலே கால் முடியாதவன் மேலே ஏறி உட்கார்ந்தார், கண்ணு முடியாதவர் கீழே இருந்து நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சார். இவர் பாதையை சொல்லிட்டு சொல்லிட்டு போனார், கீழே இருக்கிறவர் நடந்துட்டே போனார். ஆகவே மேல உட்கார்ந்திருக்கிறவர் ஞான யோகியை போலே, கீழே உட்கார்ந்திருக்கிறவர் கர்மயோகியை போலே. ஒருத்தருக்கு பார்க்க தெரியறது, ஒருத்தருக்கு தான் செயல்பட தெரியறது. இந்த ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சா போறோம், வைத்துக்கொண்டு சமாளித்து விடலாம்னு சொல்ல பார்த்தார். அப்படியாண்ணா மேல உட்கார்ந்திருக்கிறவருக்கு கர்மமே இல்லையா? யோசித்து பாருங்கள். மேல உட்கார்ந்திருக்கிறவர் ஏறி உட்கார்றதுக்கு கை கால் அசைச்சாகணும். அவரும் வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு தான் வந்தாகணும். அவர் பார்க்கறதுங்கிறதே ஒரு கர்மா தான். ஞானத்துக்கு மட்டும் அங்க வேலை இல்லை, அவருக்கும் கண்டிப்பா கர்மா இருக்கு. கீழே இருக்கிறவருக்கு ஞானம் வேண்டாமன்னா? மேல இருக்கிறவர் வலது பக்கம் திரும்புன்னு சொன்னால் அதை புரிந்து கொள்வதற்கு வேண்டிய ஞானம் வேணும். நேரப்போன்னு சொன்னா புரிஞ்சுதாகணும். அதனால ரெண்டு பேருக்கும் இவனுக்கு அது வேணும், அவனுக்கும் இது வேணும். இதைத்தான் கண்ணன் கீதையில சொல்லும்போது கர்மயோகி தனின்னு பார்க்க வேண்டாம், இருக்கிறார்கள் உலகத்தில். ஆனா கர்மத்துக்குள்ள ஞானத்தை பாரு, ஞானத்துக்குள்ள கர்மத்தை செய். இந்த ரெண்டு சேர்ந்து தான் போகணும்.